வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 4 எக் எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு வடை சட்டியிலைங்க நல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அப்புறம் கடலைப்பருப்புங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தி போடலாங்க. அப்போ முட்டை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பே ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லா கடலைப்பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா நல்லா ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாங்க, கருவேப்பிலை. ஆக்சுவலி பச்சை மிளகாக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. அந்த பச்சை மிளகா போடும்போது அந்த ஆக்சுவலி எண்ணெயில் போடும்போது காரம் அவ்வளோ பெருசாக தெரியாதுங்க. ஆனால் அந்த வாசம் மணம் வந்து நல்லா இருக்குங்க. ஒரு 4, 5 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நல்லா பெரிய வெங்காயங்க பொடி பொடியாக அரிஞ்சுங்க இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிடணுங்க. அந்த வெங்காயம் வணங்குறதுக்குள்ளேங்க ஒரு பவுலில் வந்து எக் எடுத்து எக் உடச்சி போட்டு அந்த ஒயிட்டும் எல்லோவும் நல்லா கலந்து வரணுங்க. அப்படியே உடச்சி ஊற்றுனோமா தனித்தனியாக இருக்குங்க. வேகும்போது தனித்தனியாக வெள்ளை தனியாக வெள்ளை கரு தெரியும், மஞ்சள் கரு தனியாக தெரியுங்க. ஒரு பவுலில் ஊற்றி நல்லா ஒன்றா வந்து பிளெண்டர் வச்சு நல்லா அடிச்சு விடணுங்க. இல்லையே ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு கலக்கி விடலாங்க. கலக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாங்க அதுக்குள்ளே வந்து வெங்காயம் நல்லா வணங்கி இருக்குங்க. ஒரு பெரட்டு பெரட்டமாக அடி பிடிக்காமல் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோங்க. வேணால் வந்து நம்ம வரமிளகாவும் போட்டுக்கலாங்க. பாதி பச்சை மிளகா பாதி வரமிளகாங்க. கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணால் வரமிளகா 2 போட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கனாங்க இப்போ எக்கு அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களாங்க, அதை எடுத்து அப்படியே ஊற்றணுங்க. அதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு இது பண்ணிக்கணுங்க. எக்கு அடிக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. அப்புறம் வந்து அதை வந்து இந்த வடை சட்டியில் ஊற்றிட்டு உடனே பெரட்டக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அப்போ தான் அடியில் வெந்து வருங்க. உடனே நம்ம வந்து பெரட்டினோமா ஒரு மாதிரி கொழ கொழன்னு இருக்காப்புல இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு பார்க்கும்போது அடியில் நல்லா வெந்து வந்திருக்குங்க. அப்புறம் ஒரு பெரட்டும்போது பார்த்திங்கன்னா வெந்தது வந்து மேலே வந்துட்டு கீழே இது வந்து கீழே போகுங்க. ஸோ நல்லா கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வரணுங்க. கட்டி கட்டியே வரக்கூடாதுங்க. நம்ம பெரட்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஸ்பூனை வச்சோ இல்லை கரண்டி வட்டியோ பெரட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல உதிரியாக வரும். அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் போட்டு ஒரு பெரட்டின அப்புறம் பார்த்திங்கனாங்க சூப்பரான முட்டை பொரியல் ரெடிங்க. இது சாதத்துக்கு ரச சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.